கடைசியாக ஒரு சின்ன விஷயம், சமுதாயத்துக்கு ஒரு அன்பான ஒரு கோரிக்கை என்னவென்றால், தீபாவளி வருகிறது. பட்டாசு இந்த தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஒரு முக்கியமான அங்கமாகவும் இருக்கிறது. இதை பற்றி எடுத்து சொல்ல வேண்டிய நம்முடைய சமுதாய மக்களே மாற்று மதத்தினோடு சேர்ந்து அந்த பட்டாசு வெடிக்கக்கூடிய வேதனைக்குரிய செயல்களை நாம் பார்க்கிறோம். அப்ப இதுல நம்ம முக்கியமா சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வேண்டுகோளாக ஒரு கோரிக்கையாக நம்ம சொல்கிறோம். என்னன்னா, இந்த பட்டாசு வெடிக்கிறதுனால என்ன கிடைக்கிறது? ஒரு சத்தம் வரும், அவ்வளவுதான். அந்த சத்தத்துக்கு அப்புறம் ஒரு புகை வரும், முடிஞ்சு போச்சு. பல ஆயிரங்கள் ஒரு சில பொழுதுகள்ல செலவாகி போயிடுது. அப்ப நம்ம ஏன் இப்படி மாத்தி யோசிச்சு பார்க்க கூடாது? அந்த பட்டாசை நம்ம வெடிக்கிறோமே, அந்த நேரத்தில் அந்த பொழுதிலே எத்தனை உயிர்கள் பிளாட்பாரத்திலே சாப்பாடு இல்லாமல், எத்தனை பிஞ்சு குழந்தைகள் பால் இல்லாமல் சுருண்டு கிடக்கின்றது, பசியினால் வாடுகிறவர்கள் எத்தனை பேர். அந்த பட்டாசுக்கு நம்ம செய்யற செலவை ஏன் அந்த மக்களுக்கு நம்ம செய்யக்கூடாது? அவர்களுடைய பசியை போக்குவதற்கு நாம் ஏன் உதவக்கூடாது? சமுதாயம் யோசிச்சு பார்க்க வேண்டும். நம்முடைய சொந்தக்காரர்கள்ல எத்தனையோ பேர் இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டவர்கள், படிக்க முடியாதவங்க, கஷ்டப்படுறவங்க, கடனால் பாதிக்கப்பட்டவர்கள். ஏன் அவர்களுக்கு அந்த பொருளாதாரத்தை கொடுக்க கூடாது? அப்படி கொடுத்து பாருங்க, அவங்க முகத்துல எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி வரும், எவ்வளவு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். அதை பார்க்கும் பொழுது நம்முடைய மனதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த ஒரு நொடி பொழுது சப்தம், அந்த புகை, அதை விட இது எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த செயல். ஒரு உயிருக்கு உணவளிக்கின்றோம், ஒருத்தருடைய பசிக்கு அந்த பசியார உதவி செய்கிறோம், நோய் நிவாரணத்துக்கு அந்த செலவினத்துக்கு உதவி செய்கிறோம் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த செயலாக இருக்கும் என்பதை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.